கூடையில சாமி எப்படி பேசும்? நிறைய குலதெய்வ எல்லையில கூட வழிபாடு இருக்கும். பெட்டிம்பாங்க. இன்னைக்கு அத பத்தி தான் நான் அறிஞ்சத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட சக்தி வாய்ந்த வழிபாடு தான் பெட்டி வழிபாடு. சரி, ஏன் பெட்டிய வச்சு வழிபடுறோம்? கூட ஆயுதம் இருக்கு, சாமி இருக்கு, அருவா இருக்கு, திருவுருவ சிலை இருக்கு. இருந்தாலும் ஏன் பெட்டிய வச்சு ஏன் வழிபடுறோம்? அதனுடைய அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. பெட்டிங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா, அது ஒரு தாய் மடிங்க. ஒரு தாய் மடி. பெட்டினா அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெட்டியில் பொண்ணும் பொருளும் வைரமும் வைதூரியம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாமிங்க. நம்ம சாமி. பெட்டியை வச்சு வணங்க காரணம் என்ன அப்படின்னா, ஆதி காலத்துல முன்னோர்கள் தெய்வங்களை சுமந்து வந்த ஆகப்பெரிய கவசம் தான் பெட்டி. கூட நிறைய எல்லைகள்ல கூட வச்சு பெட்டி வச்சு வழிபடுவாங்க. எவ்வளவோ ஆலயங்கள்ல இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. ரொம்ப துடியானது. ரொம்ப துடியானது. ஒரு ஆபரண பெட்டி இருக்கு, ஆயுத பெட்டி இருக்குன்னா அதனுடைய ஆபரணங்கள், ஆயுதங்கள் இருக்கும். அந்த பெட்டி கூடங்கிறது சாமி வந்து தங்கி இருக்கிற தாய்மடி, கருவறை. அதான் பெட்டி. ரொம்ப துடியானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்னைக்கு ஏன் நான் பெட்டியை வச்சு பெட்டி வழிபாடு அப்படின்னு நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் புரிஞ்சுக்கிறணும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த காலத்துல எவ்வளவோ இடையூறுகளுக்கும் எவ்வளவோ தொந்தரவுகளுக்கும் தன்னுடைய தெய்வங்களை அந்த பஞ்சார கூட, அந்த கூடையில அந்த சாமியை வச்சு சுமந்து பயந்து ஒரு சில இடங்கள்ல இருந்து அந்த தெய்வங்களை பாதுகாத்து, தாம் பிள்ளைகளை பாதுகாத்து அந்த சாமி கொண்டு வந்து கரை சேர்த்தது தான் அந்த பெட்டி. 100க்கு 100% சாமி பேசுற பெட்டி தான் நாம வழிபடுற அந்த கூடை வழிபாடு. அதுல என்ன இருக்கும்? அந்த சாமியோட ஆயுதம் இருக்கும். அதே சமயம் எல்லா சாமிகளுக்கும் சம உரிமை அந்த பெட்டியில இருக்கும். அந்த பெட்டியை தொட்டா எல்லா சாமிகளும் தொட்ட மாதிரி, அந்த பெட்டியை வணங்கினா எல்லா சாமிகளையும் வணங்கின மாதிரி, காதோல கருகமணி வச்சு, ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு, நல்லா மஞ்சள், சந்தனம், குங்குமம் வச்சு அந்த பெட்டியை நாம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த தாயின் கருவறையை பலப்படுத்தின மாதிரிங்க, பலப்படுத்தின மாதிரி. எல்லையில விருட்சம் பெறணும், குலமக்களுக்கு கஷ்டம் கண்ணீர் கருமாயம் மாறி நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பெட்டி வழிபாடை செஞ்சாலே போதுமானது. அது எப்படி சொல்றது அப்படின்னா, பஞ்சார கூட ஏன் அந்த பெட்டியை மட்டுமே நாம வச்சு வணங்குறோம் அப்படின்னா, அந்த பெட்டிக்கு இருக்கிற சக்தி பல தீய வினைகளையும் பல இன்னல்களையும் பெரிய மலைகளையும் வெயிலையும் எல்லாத்தையும் பார்த்து தெய்வங்களை கரை சேர்த்த ஒரு கவசம் தான் அந்த பெட்டி. அதாவது ஒரு சில வீட்டுல ஒரு சில சாமியாடி வரும் மக்கள் பெட்டியை வச்சு வணங்கி வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாமி வந்து நீ எனக்கு இதை எடுத்து வச்சு வணங்கு. அந்த சாமி பெருசா நேசிக்கிறது எதை? தன்னை நேசிக்காம தாம் பிள்ளைகளை பாதுகாக்கிற அந்த கவசம், அந்த பெட்டியை நேசிக்கிறதுனால, அதான் நீ என்னை இதை எடுத்து வச்சு வணங்கு அப்படின்னு அந்த குல மக்களுக்கு சாமி இடுற கட்டளை. அதான் பெட்டி கூட. ரொம்ப துடியானதுங்க, ரொம்ப அபூர்வமானதுங்க, ரொம்ப பிரமிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்க. ஒரு சில எல்லைகள்லாம் ஒரு சில பெட்டியெல்லாம் சேதாரம் ஆயிடுச்சுன்னா அந்த சாமி கோவிச்சுக்கிறான். அந்த சாமியை மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பி கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாம பாதுகாப்பா அந்த பெட்டியை நாம பார்த்துக்கிறணும். பெரும்பாலும் பெண் தெய்வங்களுக்கு பாத்தியப்பட்டதா இருக்கும். தாய் அந்த விருத்தி, அந்த குல விருத்தி, அந்த தெய்வங்களோட விருத்தியோட அச்சய பாத்திரம் தாங்க அந்த பெட்டி, அந்த கூட. நல்லா நிறக்க நிறக்க மல்லிகை பூவுல மணக்க மணக்க நல்லா வணங்கி பாருங்க, அதோட சக்தி புரியும். பெட்டிங்கிறது எப்படி அப்படின்னா, அந்த தாய்மடியை நாம சரியா அதுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னா
தெய்வங்களை எப்படி பாதுகாத்துச்சோ, அதே மாரி அந்த குலமக்கள பாதுகாக்கிற பெட்டி தாங்க அந்த நாம வணங்குற அந்த கூடை. அப்ப புரிஞ்சுக்கிறணும். உங்க குலசாமி எல்லையில இது மாரி பெட்டி இருக்கு, கூடை இருக்கு அப்படின்னா, அதனுடைய மகத்துவத்த, அதனுடைய சக்திய நீங்க புரிஞ்சுக்கணும். நெருப்புக்கு சமானங்க. நீதியா, உண்மையா, சத்தியமா பேசுறது தான். நெறைய பெரிய மாளிகை, கோடான கோடியில வைரத்துல நீங்க வாங்கி வச்சாலும், அந்த சாமி விரும்புறது அந்த பெட்டியத்தான். ஏன் அப்படின்னா, தான் பிள்ளைகள கொண்டு வந்து கரை சேர்த்து பாதுகாப்பா வச்ச கவசத்த அந்த சாமி காலத்துக்கு ஆயுதமா வச்சு நிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படிங்க சாதாரண ஒரு ஒரு ஓலைப்பெட்டி இருக்கு அப்படின்னா, அந்த ஓலைப்பெட்டிக்கு இவ்வளவு சக்தியான்னா, அதுல தான் குலசாமியோட மகத்துவம் இருக்கு. அப்ப அந்த ஓலைப்பெட்டி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, எவ்வளவு காலம், எவ்வளவு இடையூறு, எவ்வளவு அந்த பெட்டி பட்ட இன்னல்கள் எல்லாம் அந்த கதையே அந்த குலசாமியோட அந்த கதையே அந்த பெட்டியில அடங்கும். அதுக்கு வலிமை அதிகங்க, சக்தி அதிகம். பெட்டியெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்மளுடைய கஷ்ட காலங்கள்லாம் நீங்குதுன்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு எல்லையில இது மாதிரியா இருக்கிற அந்த குலதெய்வம் சார்ந்த பெட்டிகளை நாம எப்படி வணங்கணும்? சாதாரண விஷயம் அல்லங்க. அடிக்கடி அதை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும்? எலுமிச்சங்கனியில நாம திஷ்டி எடுத்து, நல்லா நல்லா நிறக்க நிறக்க மஞ்சளை தடவி, நல்லா தீபாராதனை கொடுத்து அந்த பெட்டியை உருவேற்றம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, கருவறை நல்லா இருந்தா தானே உள்ள வளர்ற பிள்ளைகள் நல்லா இருக்கும். இன விருத்தி, அடுத்து வர்ற தலைமுறை பிள்ளைகளை உருவாக்குற அந்த கருவறை நல்லா இருக்கணும்ல. அப்ப அத உருவேற்றம் என்ற மாபெரும் சக்திகளாக எல்லா பங்காளிகளாலும் அது மதிக்கப்படணும், போற்றப்படணும், வணங்கப்படணும். முதல் மரியாதை அளிக்கப்படணும். பெட்டி கூட அப்படின்னு சாதாரணமான சொல்லு அல்லங்க அது. இரும்பாலையும் எப்படி உடைக்க முடியாத மந்திர கட்டாலையும் வினையாலையும் இது போன்று எதுவாலையும் உடைக்க முடியாத ஒரு பெரும் ஒரு கவசம் தான் நாம வணங்குற உங்க குலசாமி இருக்கிற பெட்டி. அந்த பெட்டிய பாதுகாப்பா பாத்துக்கிறணும். அந்த பெட்டிய வணங்குறோம் அப்படின்னா, அந்த பெட்டிய சரியா அந்த எல்லையில நாம கொண்டு போய் சேர்க்கணும். தெய்வத்த அழைச்சு பரிபூரணமா தெய்வ சக்தி வந்து நின்னாதான், அந்த பெட்டிக்கு உரிய அந்த சக்தி முழுமையான சக்தி அந்த இடத்துல வெளிப்படும். அதனால பெட்டி வழிபாடு செய்யற பெருமக்கள், பெட்டிய வணங்குற பெருமக்கள், பெட்டிய வச்சு வணங்குற சாமியாடி பெருமக்கள் எல்லாரும் அதனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும், அதனுடைய சக்தியை புரிஞ்சுக்கிறணும். அது அந்த தாய் வீடுங்க, அது தாய் வீடு. எத்தனை பிள்ளை வந்தாலும் எல்லா பிள்ளையும் காத்து நிக்கிற சக்தி அதுல இருக்கும். அதுல நீ எது வேணாலும் எடுத்தாலும் வரும். அன்னமா, பணமா, பொண்ணா, பொருளா, கல்வியா, தொழிலா, வளமா, எதை எடுத்தாலும் வரும். விவசாயம் பெருக்கணுமா, எதை கேட்டாலும் அந்த பெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதான் அட்சய பாத்திரம். எல்லாத்தையும், எல்லா செல்வங்களையும், எல்லா மழலை செல்வங்களையும் எல்லாத்தையும் கொடுக்கிற ஆகச்சிறந்த அச்சய பொக்கிஷம் தான் பெட்டி வழிபாடு. அத்தகைய பெட்டி வழிபாட இந்த பதிவுல பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு அதனுடைய சக்தியை நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.